ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு கடவுள் என்று சொல்வதை நீங்கள் ஆம் என்றால் அல்லது அது உண்மை என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். வேதத்தின் அடிப்படையில் நாம் முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு கடவுள் என்று சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டீர்கள் என்ற அர்த்தம். வேதத்தின் அடிப்படையில் நாம் அதை பார்க்க போகிறோம். உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்செய்தியை கொடுக்கிறார். இந்த நாளில் இது மிக முக்கியமான ஒரு வீடியோ. தயவு செய்து மற்றவர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாய் சொல்லுங்க. வேத ரகசியங்களை உங்களுடைய சத்தியத்தில் நீங்கள் நிலைத்திருப்பதற்கு இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம இங்க பார்க்கிறோம், மிக முக்கியமாக இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு கடவுள் என்று சொல்கிற பொழுது அநேக கடவுள்கள் இருக்கிற இந்த உலகத்தில் அவரும் ஒரு கடவுள் என்று நாம ஏற்றுக்கொள்கிறோம். இந்த உலகத்தில் அநேக கடவுள்கள் இருக்கிறாங்க. அது அநேக கடவுள்களிலே இவரும் ஒரு கடவுள் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அதுதான் ஒரு கடவுள் என்று சொல்கிற பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக கடவுளுக்கு மத்தியில் ஒரு கடவுள் என்பது கிடையாது. சில சொல்வது போல, அதாவது ஜெகோவா விட்னஸ்காரங்க சொல்லும் பொழுது இவர் ஒரு சின்ன கடவுள் என்று, யெகோவா என்கிற தேவன் இருக்கிறார், அதுக்கு அடுத்து இவர் ஒரு சின்ன கடவுள் என்று சொல்வது போல அது தவறான ஒரு போதனை. இங்கு ஒரு சில சொல்வது போல இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்துல எங்குமே தன்னை தேவன் என்று சொல்லவில்லை. ஆகனாலே தேவன் என்று சொல்லாததனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் அல்லது ஒரு தீர்க்கதரிசி என்று அவர்கள் தவறான ஒரு போதனையை இன்றைக்கு உலகம் முழுவதும் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அநேகர் சொல்றாங்க. இங்க அநேக மற்றவர்கள் அந்த டிபேட்ல டிவிலலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேதத்துல எங்குமே அவர் தேவன் என்று சொல்லவே இல்லை, ஆகவே அவர் தேவன் இல்லை என்று இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டமானது உங்களை அநேகரை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. வேதத்தை நாம் வாசிக்கிறோம். இங்க அருமையான கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, தயவு செய்து நீங்க சிந்திங்க. வேதத்துல நாம ரொம்ப தெளிவான காரியத்தை உங்களுக்கு நான் இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். கிறிஸ்துவ பிள்ளைகள் இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். தவறான கள்ள போதனைக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். ஆகவேதான் இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு இந்த நாளை சொல்கிறேன். இருக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல பிசாசானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாய் வருகிறான். அப்போ பிசாசானவன் சொல்லுகிறான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீ மேலிருந்து கீழே நீ தாழ குதியும், அப்பொழுது தேவதூதர்கள் வந்து உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று எழுதி இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சோதனைக்காரன் சொல்கிற பொழுது இங்கே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்துல நீங்க வாசித்து பாருங்க. வீட்டில் இப்பொழுது வேதத்தை எடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசானவிடம் சொல்கிறார். மீனிங், உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக. நல்லா கவனிக்கணும். அதோட அர்த்தம் என்ன? நான் தேவன், நான் கர்த்தர். கர்த்தர் என்று சொல்கிற பொழுது சர்வ வியாபி, சர்வத்தை அறிந்தவர், சர்வ வல்லவர் என்று அர்த்தம். அப்படி அந்த தேவனாகிய கிறிஸ்துவானவர் சொல்கிறாருங்க, நான் தேவன், என்னை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக. ஆகவே கர்த்தரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற ஒரு கூட்டம் தான் இன்றைக்கு தவறான சத்தியங்களை சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கேயுமே தன்னை தேவன் என்று சொல்லவில்லை என்று சொல்லுவாங்க. இங்க கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் தேவனாகிய கர்த்தரை, அங்கு பிசாசானவன் இயேசுவை சோதித்துக் கொண்டிருக்கிறார். சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பா. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கள்ள சத்தியங்களுக்கும் கள்ள போதனைகளுக்கும் நீங்கள் எதிர்த்து நில்லுங்க. சத்தியத்துல நீங்க நிலைத்திருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பலப்படுத்துவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இது போன்ற அநேக சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இங்கே வெட்னஸ்டேல பைபிள் ஸ்டடி இருக்கு, வந்து நீங்க கலந்து கொள்ளுங்க. சண்டே 8:30 ஆவிக்குரிய விடுதலையின் ஆராதனை இருக்கு, வந்து கலந்து கொள்ளுங்க. சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். God bless you my dear friend.